கொத்தமல்லி தூள் ரெடி ஆகிடுச்சு. அந்த சின்னதாக ஒன்று வச்சல, பெருசாக ஒன்று சொன்னேன் இல்லையா, நம்ம சின்னதாக ஒன்று காமிச்சு. ஓ, சின்னதாக அப்படியே பல்ஜ் ஆகிட்டு இருக்குல்ல அது. இது பீட்சா, இது வந்து கார்லிக் பிரெட்டுக்கு. இது பிரெட், கார்லிக் பிரெட். ஆமாம், பீட்சா இது பண்ணிடலாம். பீஸா பண்ண போகிறேன். ஆமாம், பீஸா. ஸோ நான் வந்து இந்த டோவே ரெண்டாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்கு. விக்கி கேட்டானு நீ திடீர்னுட்டு. இது வித்தியாசமாக இருக்குல்ல, பீஸா பண்ணுறதா? ஆமாம், அது வந்து சீஸ் செய்கிற ட்ரே. அது நான் பீஸாக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பீஸா மாதிரி தட்டிட்டு நல்லா உங்களுக்கு த்ரின் கஸ்ட் வேணுமா, த்ரின் கஸ்ட்டு இல்லை திக்காக வேணுமா, திக்காக வேணும். அது எப்படி நம்ம இஷ்டம் தான் அது. சில பேருக்கு வந்து திக்காக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு தின்னாக இருந்தால் பிடிக்கும். பீஸா அவன் எப்படி கேட்டான்? மீடியமாக கேட்டானா? ஆமாம், அவங்க மீடியமாக கேட்பாங்க, அதுதான் பிடிக்கும் அவங்களுக்கு. வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஒரு ஃபோக் ஸ்பூனில் ஒரு டாட்ஸ் மாதிரி. ஸோ தட் ஏர் பபிள் வந்து ஃபார்ம் ஆகாது. அதனால டாட்ஸ். இது வந்து பீஸா சாஸ் இருக்குது. ஸோ பீஸா சாஸ் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க மீரா சிஸ்டர் எனக்கும் பீஸா பண்ணித்தாங்கன்னு சொல்ல போகிறாங்க. ஒரு கேஃபே மாதிரி ஓப்பன் பண்ணால் பண்ணி தரலாம். கேஃபே, ஆமாம், ஓப்பன் பண்ணால் கடை வச்சா தானே. நம்ம வீட்டில் ஹோம்மேடு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ஹோம்மேட் தான் ஆக்சுவலி. எதுலேயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸே இல்லை ஆக்சுவலி. ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தரும். ஆமாம், பர்த்டே கேக் கேட்டால் கூட ஃப்ரெஷ்ஷாக தான் காலைல பண்ணி சாயங்காலம் கொடுப்பேன். அப்படி என்ன? ஸோ சாஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட் ஏற்ற மாதிரி வேணும். நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் டாப்பிங்ஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு சீஸ். இது ஸோ சீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்ப்ரெட் பண்ணி மேலே பன்னீர் அப்படியே வச்சுட்டு சீஸ் போட்டுருவோம். ஆமாம், வீட்டில் செஞ்சால் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம எவ்வளோ வேணால் சீஸ் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு போட்டாங்க. ஆமாம், சீஸ் அது. ஆமாம், சீஸ். இது வந்து பீஸாக்காக சீஸ், மொசிலாவும் செடர் சீஸும். போட்டுட்டு ஆனியன்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ ஆனியன்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன் சும்மா கொஞ்சமாக. கொஞ்சம் அந்த ஆனியன்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேப்சிகம். இது பன்னீர் போட பதில் சிக்கன் போட்டால் வேறு லெவலில் வந்துடும். ஆமாம், நல்லா சிக்கன் பீஸா. இன்னைக்கு சனிக்கிழமைனால பன்னீர். ஸோ கொஞ்சம் வந்து கேப்சிகம்மு, ஸ்வீட் கார்ன் வந்து ஸோ அதுவும் கொஞ்சமாக. இவ்வளோ ஐட்டம் அப்படியே ஓவனில் வச்சு எடுத்துருவல. ஆமாம், ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக, அப்புறமா அது கொஞ்சம் பன்னீர். அது என்னது? இது சீஸு, மெல்ட் சீஸ் மேலே போடும். சீஸு, அதுக்கப்புறம் வந்து ஆரிகானோ. பேர் வந்து ஆரிகானோ சீசனிங். இன்னும் தெரில, எனக்கு தெரில. கம்மி கம்மி கொஞ்சம் எப்படி இருக்குன்ட்டு ஹர்ப்ஸ், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் தான் இதுவும். ஓ, இது கொஞ்சம் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் வீட்டிலே பண்ணேன். ஒன்றுமே இல்லை, காஞ்ச மிளகாய் அரைச்சி போட்டால் சில்லி ஃப்ளேக்ஸ், அவ்வளோதான். ஓ, ஸோ இதுவும் கொஞ்சமாக காரத்துக்கு. அவ்வளோதான் முடிச்சு. இது வந்து ஓவனில் வைக்கணும் நான், அவ்வளோதான். சரி, வச்சுட்டு கார்லிக் பிரெட்டும் பண்ணிடலாம். கார்லிக் பிரெட்டும் பண்ண போறியா? சரி, ஓகே. கீழே போய் ஓவனில் வைக்க போகிறேன். ஆமாம், வைக்க போகிறேன். அது வந்து கார்லிக் பிரெட் பண்ணிடலாம். இது வந்து டாமினோஸ் ஸ்டைல் கார்லிக் பிரெட். இது என்னது? டாமினோஸ் ஸ்டைலில் கார்லிக் பிரெட். சரி, ஓகே. ஸோ வந்து கார்லிக் பிரெட்டுக்கு மாவெல்லாம் ஊட்டி இது பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து ஃபில்லிங்ஸ் உங்கள் இஷ்டம் தான். ஸோ அதே நான் வந்து பீஸா சாஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் பீஸா சாஸ். இப்போ இது கீழே போடுறது மைதா மாவு தானே இதெல்லாம்? மைதா மாவு தான் அது. இது வந்து பிரெட், ரைட். ஓகே, ஓகே. லேஸாக வந்து பீஸா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயே வந்து இது பட்டர், கார்லிக் பட்டர். இது கார்லிக் பட்டர். அதுவும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன்.
இல்லை கார்லிக்கு மிக்ஸ்டு ஹர்ப்ஸு சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சோண்டு உப்பு இதெல்லாம் போட்டுக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ இப்போ ஓனில்? ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான். அவ்வளோதானா? அவ்வளோதான். அப்புறமா பன்னீர். பன்னீர். இன்னைக்கு விக்கி வந்து எதுவும் சாப்பிடல மத்தியானம். இதாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ நம்ம கடையில் வந்து பீஸா இந்த மாதிரி வாங்குறதோட வீட்டிலே பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எங்கள் வீட்டிலே பண்ணி விக்கிக்கு தராங்க பையனுக்கு. ஸோ பன்னீர் வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்டஃப் பண்ணுமா? என்னன்னா நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்வீட் கார்ன் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். வெஜ்ஜஸ்லாம் உங்கள் ஆப்ஷன் தான். ஃபில்லிங் இருந்தோட பண்ணலாம் இல்லாமல் கூட பண்ணலாம். ஸோ கொஞ்சோண்டு ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியன் 2 ஆனியன். அப்புறமா கொஞ்சோண்டு கேப்சிகம். விக்கி கேப்சிகம் அவ்வளோ பிடிக்காது. ஸோ கொஞ்சமாக. அதுக்கப்புறம் சீஸ். நம்ம இஷ்டம் இல்லை, எவ்வளோ நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஸ்லைஸ் சீஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸ்லைஸ் சீஸ் எப்போ வாங்கி வந்தது இதெல்லாம் நீ? இது ஜெப்டோவில் ஆர்டர் போட்டேன். எல்லாமே உங்களுக்கு ஜெப்டோவிலே அவைலபிளாக இருக்குது. வெளில போயெல்லாம் வாங்க அவசியமே இல்லை. சும்மா இதுலேயே கொஞ்சமாக பாதி, இதில் பாதி, இதில் போட்டுட்டு இதை வந்து மூடி வைக்க வேண்டியதான். அப்படியே உள்ள வச்சு எடுத்துருவார்ல. நல்லா வந்து நிறைய பேர் டெம்ப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆமாம் கேட்பாங்க, மீரா சிஸ்டர் எனக்கு இது மாதிரி ஒன்று பண்ணி கொடுங்க, எவ்வளோ காசெல்லாம் கொடுத்துருன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் வந்தால் கண்டிப்பாக பண்ணி தரேன். வீட்டுக்கு வந்தால் நீங்கள் வரும்போது கொஞ்ச நாள் முன்னாடியே சொல்லுங்கள், ரெடி பண்ணி உங்களுக்கு. அப்போ வாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நம்ம வீட்டுக்கு. இவங்க பீஸா, இது பேர் என்னது? கார்லிக் பிரெட் இதெல்லாம் பண்ணி தருவாங்க. கார்லிக் பிரெட்டில் சண்டே வந்தீங்கன்னா சிக்கன் கிடைக்கும், சாட்டர்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பன்னீர், இந்த சோளம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். ம் 10 முள்ள மாடு இது ட்ரேல வச்சுட்டாங்க. இதெல்லாம் சீல் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெளில வந்து ஸ்டஃபிங்ஸ்லாம் நல்லா சீல் பண்ணி 20 நிமிஷம் சூப்பராகிடும் நினைக்கிறேன். ஸ்மெல் நல்லா இப்போ ஸ்மெல் வரும். இது சோளம்லாம் இருக்கிறதால உடம்புக்கு நல்லது இல்லையா இது? ஸோ இதுலேயே வந்து கொஞ்சோண்டு கார்லிக் பட்டர் மேலையா? ஆமாம், கார்லிக் பெப்பரா? கார்லிக் பட்டர் அந்த பட்டரா? ஆமாம், சும்மா கொஞ்சோண்டு. இப்போ இது வந்து ஒரு கட்டிங் போடுது ஆக்சுவலி. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இதை மட்டும் பாருங்கள், சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரே டஸ்ட்டாக இருக்குது. டஸ்ட்டு கிடையாது, மைதா போட்டு ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நம்ம தான் பார்க்க முடியாது. இல்லை, ஏன்னா இது என்னன்னு கேட்பாங்க கீழே தர. அது வந்து மைதா போட்டு நம்ம இது பண்ண தானே அது. எல்லாரும் வீட்டில் பண்ணதான் காய மாட்டா, நம்ம காமிக்கணும். அதனால சொல்லுவாங்க பின்னாடி இது அழுக்கா இருக்குது, அது அழுக்கா இருக்குது, கரண்டி கீழே நம்ம நல்லக்காக தான் சொல்கிறாங்க, நம்ம ஏற்றுக்கிறோம், இல்லை சொல்லல. பட் ஒர்க் பிளேஸில் வந்து திங்ஸ் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போகிறோம், வெளியே டேபிள் உட்காந்து டேபிள் சேர் உட்காந்து சாப்பிட்றோம். அது உள்ளே எப்படின்னு பார்த்துருக்கோமா? பார்த்தா சாப்பிடுவோமா? தோசை எதில் போடுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, ஒரு தொடர்பு சர்ன்னு க்ளீன் பண்ணுவாங்க. அது பெருக்கினவங்க நம்மளுக்கு தெரியாதுல்ல. இது வந்து ஓவனில் வச்சுட்டு உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை காமிக்கிறோம். ஓகே, பார்த்து பத்திரமா திரும்ப நான் வரேன். கீழே ஃபோனில் வைக்க போறியா? சரி. ஸோ ஓவன் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலி. அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதான். ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுட்டு வந்துருக்கல. அவ்வளோதானா? சூரிய காமிக்கலாம், கத்துறாம்பர் மியாவுன்ட்டு மூட்டு. இந்த வரா சூரிய. ஓகே, எவ்வளோ நேரம் இருக்குது இது? ஒரு 15 to 20 மினிட்ஸ் கரெக்டாக. ஒரு 20 மினிட்ஸ் சொல்லலாம். அது வேக வரைக்கும் அவ்வளோதான், வேற முடிஞ்சு. ஒரு வாட்டி கிளியராக சொல்கிறேன், அது என்ன பீஸா?
இது வந்து பன்னீர் பீஸா நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டஃப்டு பன்னீர் ஸ்டஃப்டு கார்லிக் பிரெட். ஸோ இதுதான். ரைட், ஓகே. இதான் வெளியே தோணுன்னு காமி. யா ஷூர். இதை பார்த்தோன்னே கேட்பாங்க, எனக்கு செஞ்சு தான் கேட்கல பாருங்க. ஓகே ஓகே ஓகே. டைம் செட் பண்ணுறியா? சூரியனாப்பா, சூரிய என்ன பண்ணுற? என்ன பார்க்குறேன்? கீழே என்ன பார்க்குறேன்? என்ன நாடகம்? என்ன நாடகம்? சன் டிவியா விஜய் டிவியா? சன் டிவி. ம், சரி, ஓகே. என்ன நாடகம் காலையில் போட்டாங்க? பாம்பு நாடகமா? இல்லை இல்லை, சரி, ஓகே ஓகே. நிப்பாரு பார்த்துட்டு என்ன பார்க்கல, நான் பார்க்கல. பார்த்துட்டு கம்முன்னு அமைதியாக தூங்குன்னா. இன்னைக்கு காலையில் சேவ் பண்ணலாம்னு நினச்சேன். என்ன சரி இன்னைக்கு காலையில் சேவ் பண்ண நினச்சேன், கரண்டு போயிடுச்சு. நாளைக்கு காலையில் சேவ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. நாக்கு நீட்டு ஏன் பாம்பு பண்ணிட்டேன் பண்ணுறேன் பாம்பு வீட்டு பண்ணும். சரி, ஓகே. டிவி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுன்னா மேலே போட்டு வந்துடுறேன். தூக்கி போட்டேன் இன்னைக்கு தூக்கி போடணுமா? அப்புறம் தூக்கி போட்டுட்டேன். அது இருக்கட்டும் தூக்கி போட்டுறேன். நான் படிக்கலாம். அப்படியே தூக்கி போட்டுட்டேன். சரி, இது வரேன் எடுத்துகிட்டு வரேன். எடுத்து வந்துட்டாங்க. ஸோ இது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள். இது பீஸா, இது கார்லிக் பன்னா, கார்லிக் பிரெட். ஓகே ஓகே, கட் பண்ணி என்ன கட் பண்ண முடியுதா? சூடாக இருக்கா? பார்த்து கையை பண்டல் ஒரு பீஸ் எடு. வருதா? நீ சாப்பிடு. சூடாக இருக்கு, கொதிக்குது இல்லை? நல்லா இருக்கா? விக்கி சாப்பிட்டு எப்படின்னு சொல்லிட்டோம். வாடா, சீஸ் எல்லாம் போட்டு செம்ம டேஸ்டாக இருக்கு. சாப்பிடு, விக்கி கொடுங்க. நல்லா இருக்கு, சூப்பர். பிரெட்டு பன்னீர் ஸ்டஃப்டு கார்லிக். கொதிக்குது, கை பார்த்து நீ சாப்பிடு. நல்லா இருக்கா? பார்த்து கொதிக்குது, வாயில் வச்சாது. சரி, இது கட் பண்ணு, அவன் சாப்பிட்டோம். கொஞ்சம் ஆறி இருக்கா? கொதிக்குதா? என்னாச்சு? சீஸ் சாஃப்டாக இருக்குல்ல அவங்க? சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது பண்ணியிருக்காங்க, பீஸாவும் பண்ணியிருக்காங்க. இந்த நாள் நுழைய மாட்டேங்குது. என்ன பிரெட்? கார்லிக் பிரெட்டும் பண்ணியிருக்காங்க. நாட் ஃபார் சேல், ஒன்லி நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா செய்து தருவாங்க இல்லை? இது நிறைய பேர் சேல்ஸுக்கு கேட்பாங்க. கொஞ்சம் முடியும், அவ்வளோ கொடுக்குறேன். அதில் பாதி கட் பண்ணு, அம்மா கொடுப்பேன். நான் பார்த்துட்டுருக்காங்க பாருங்கள். வரும் சூப்பராக இருக்கு. இந்த நாள் எல்லாம் கேட்க போகிறாங்க இப்போ. தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். வேற ஒரு டேஸ்ட்டு. சப்போஸ் உங்கள்கிட்ட கேட்டாங்க பண்ண போங்க, பண்ணி கொடுங்க. டேஸ்ட் வச்சா பண்ணலாம். சரி, ஓகே. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.